மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோடு டோட்டலாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு எபிசோடாக இருந்துச்சு. எஸ், பிரவீன் சார் சொன்னால் அந்த டேல எடுத்த எபிசோட் தான் இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகி முடிஞ்சிச்சு. நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈவன் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு பிடிஎஸ் ஷேர் ஆச்சு இல்லையா, குமரன் வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரி அந்த வீட்டில் நியூ ஹவுஸில் அந்த சீன்ஸ் தான். எஸ், பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சாச்சு. இமீடியட்டாக ஃபேமிலி வந்து ஷிஃப்ட் ஆக போகிறாங்க. இன்னைக்கு ஹவுஸ் ஓனர் வந்தாங்க. ஈவன் அவங்கள வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹவுஸ் ஓனர் ஒய்ஃபாக கவிதா வர போகிறாங்க. அவங்க மாமி பங்கஜம் மாமி தான் என்ட்ரி கொடுக்க போகிறாங்கன்னு. அதில் வந்து இன்னைக்கு நல்லாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவரோட ஸ்லாங் எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நான்வெஜ்லாம் சமைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஃபைனலி த மோஸ்ட் அவைட்டட் மொமெண்ட், நம்ம விஜய் அண்ட் காவேரி மீட் பண்ணுற சீன். கௌதம்னு ஒரு ஃப்ரெண்ட் இன்னைக்கு என்ட்ரி கொடுத்தாரு இல்லையா, அவர் ரொம்பவே நல்லா இருக்காரு. மேபி த்ரூ அவுட் த சீரியல் கண்டினியூ ஆனால் கூட நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம விஜய்க்கு சப்போர்ட்டாக அவங்களுடைய சீன்ஸ் எல்லாமே இன்னைக்கு செம்மையா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி காமிச்சாங்களா என்னன்னு தெரியல, பட் நல்லா பார்த்த பரிட்சயமான ஒரு ஃபேஸ் மாதிரி தான் இருக்காரு. இன்னைக்கு இன்னொரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு. ஆஸ் யூஷுவல் ப்ரோமோல அந்த மரியாதையா போயிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணாங்க இல்லையா, அது வந்து கேட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப ஹர்ட் ஆகியிருந்தோம். அந்த மரியாதையான அந்த வேர்டை வந்து இன்னைக்கு எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. ஓகே, 2 தடவை விஜய் வந்து காவேரி கையை பிடிச்சி ஃபீல் பண்ணி பேசின டைலாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு சூப்பர். எப்படி நேற்று வந்து விஜய் வர்சஸ் நிவின் அந்த டைலாக்ஸ்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அந்த மாதிரி இன்னைக்கு எபிசோட்லயும் டைலாக்ஸ்லாம் ஓகே. ஃபைனலி காவேரி சைடு வந்து நம்ம விஜய் எல்லாத்துக்குமே சொல்லிட்டாரு. அன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட விளையாடிட்டு இருந்தேன், சர்ப்ரைஸ் பண்ணணும் தான் அப்படி பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் காவேரி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையில இல்லை. என்னைக்கா இருந்தாலும் நான் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போய் தானே ஆகணும். எங்கள் அம்மாவுக்கு ஹர்ட் ஆகும்னு தெரிஞ்சு தான் நான் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருந்தேன். பட் அம்மாவுக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு அவங்க காயப்படுவாங்க நான் எதிர்பார்க்கல. ஈவன் நீங்கள் வந்து கூப்பிட்டதுமே எங்கள் அம்மா வந்து என்னை விட்டுருவாங்கன்னு தான் பார்த்தேன். பட் அவங்க விடாதது தான் எனக்கே வந்து இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் விஜய் வந்து கேட்பாரு, என்ன பார்த்துக்க யார் இருக்கா காவேரி அப்படிங்கிறது. அதான் வீட்டில் வெண்ணிலா இருக்கால அப்படின்னு சொன்னதுமே நான் கூட சேட் மியூசிக் எல்லாம் போட்டுருவாங்கன்னு நினைச்சேன். பட் அது மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. காவேரி வந்து கிளியரா சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு நான் எங்க அம்மா கிட்ட மட்டும்தான், ஐ மீன் எங்க அம்மா என்னால போன நிம்மதியை நான் மீட்டு கொடுக்கணும், அம்மா சொல்றதுதான் கேட்டுட்டு இருப்பேன் அப்படின்றத ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றது விஜய்க்கு புரிஞ்சிடுச்சு. இப்போதைக்கு விஜய் மேல கோவம் இருக்கிறது சரி, விஜய் மேல எந்த கோவமும் இல்லை அப்படின்ற விஷயமும் விஜய்க்கு வந்து தெளிவாகிடுச்சு. காவேரி டோட்டலா ஒரு குழப்பத்துல இருக்காங்க அப்படின்ற விஷயமுமே புரிஞ்சிடுச்சு. அதுவுமே உள்ள என்ட்ரி ஆகும் போது ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ரெண்டுமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரகாசமான முகம் இன்னைக்கு வந்து அவங்கள பார்க்க இன்னுமே நமக்கு ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி நம்ம விஜய் வந்துடைய சேட்டைகள் எல்லாமே இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு எபிசோட்ல. எஸ், கால் பண்ணி ஒரு ரிசப்ஷனிஸ்ட் ஜாப்க்கு வந்தவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20-30 அது மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா கூட அவங்க நம்பியிருப்பாங்க. பட் 1 லேக்னு சொல்லி அவர் 70K சொன்னதுமே நம்ம மேடம் புரிஞ்சுக்கிட்டாங்க இது விஜயோடைய சேட்டை தான் அப்படின்னு சொல்லி. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு கட் பண்ணிட்டாங்க. நாளைக்கும் இதோடைய கண்டினியூட்டி தான் போல. பிகாஸ் நாளையோட ப்ரிவியூ பார்க்கும்போது இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட போறாரு, அவரும் வந்து கொஞ்சம் சொதப்புறாரு. பேர் என்ன கேட்டவுடனே தினேஷ் 2 தடவை சொல்லி காவேரிக்கு டவுட் வர வச்சிருக்காரு. ஸோ விஜய் வந்து இனிமே காவேரிக்கு ஜாப் வாங்கி கொடுக்கறது, அவங்க எங்க வீட்டுல இருக்காங்க அங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு இனிமே அந்த மாதிரிலாம் சேட்டைகள் எல்லாம் பண்ண போறாரு. இனிமே வந்து அழுகாட்சி சீன்ஸ் எல்லாம் இருக்க போறது இல்லை. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இன்னைக்கு இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. நாங்க பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லல அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட் சொன்னதுமே ஆமா இல்ல, இனிமே காவேரி என்ன பிரிஞ்சுட்டா அப்படின்னு சொல்ல மாட்டேன், கோச்சின்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லுன்ற அந்த டைலாக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாரி சார் எனக்கு நல்லா பண்ணியிருந்தாரு. எஸ், நேத்துல இருந்தே அவர் ஓஜி விகா இஸ் பேக் அந்த ஃபீலிங்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னைக்கு எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.